இன்றைய காலத்திலே வீதி விபத்துக்கள் என்பது எங்களாலே தான் உருவாக்கப்படுகின்றது. இதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், அதே போன்று எங்களுக்கு முன்னால் வருபவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கம் எங்களிடம் கட்டாயம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேகம் கூடுதலாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்கால குடும்பங்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகளை மனதில் நிறுத்தி நாங்கள் செல்கின்ற பயணத்திலே ஆறுதலாகவும் அமைதியாகவும் செல்ல வேண்டும். உண்மையிலே அவர்கள் நித்திரை முழித்து அந்த இடத்திலே ஓடி வந்த வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த பொழுதிலும் இவருடைய வாகனம் வேகமாக வந்ததன் காரணத்தினால் தான் அந்த தவறு இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தயவு செய்து சாரதிகள் அனைவரும் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் காப்பாற்றுவது உங்களுடைய கடமை. நாங்கள் ஏதோ ஒரு வழியிலே எங்களுடைய குடும்பங்களுக்காக உழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். சகோதர சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். எங்களுடைய வேணாவில் கிராமம் புதுக்குடியிருப்பு நகரிலே அதிவேகமாக வளர்ந்து வரும் ஒரு கிராமமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கிராமத்திலே பூத்த ஒரு பூ ஒன்று கருகி கிடக்கின்றது. உண்மையிலேயே யுத்தத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே 16 வயது தொடக்கம் நாங்கள் பல உயிர்களை பார்த்திருக்கின்றோம் இவ்வாறான நிலையில். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது இறப்பு நிச்சயம் என்று தெரிந்தாலும் இந்த குடும்பம், இந்த கிராமம், அவர் ஆற்றிய பணி என்பது அளப்பரியதாக இருக்கின்றது. இந்த சிறு வயதிலே என்னுடைய மகனோடு இவர் பாடசாலையிலே கல்வி கற்றவர், ஒரு நற்பண்புடையவர், அனைவரோடும் பழகுவதற்கு இனிமையானவர். இந்த வீட்டுக்கு வந்தால் கூடி அவருடைய தந்தையார் இல்லாவிட்டாலும் எங்களை இருத்தி அரவணைக்கின்ற ஒரு பண்பாளன். உண்மையிலே இவ்வாறானவர்கள் இந்த மண்ணிலே இருக்காது. இவன் எடுப்பது ஏன் என்று கேள்வியாக எழுப்ப விரும்புகின்றேன். இவருடைய கலைச்சுடர் என்ற விருதை இந்த கிராம மக்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஆற்றிய சேவைகள் இங்கே பல எடுத்து எம்பி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கிராமத்திலே முன்னுதாரணமாக இருந்து வருகின்றவர்கள் தவறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இவருடைய நண்பர்கள் கூறுகின்ற பொழுது பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இன்று நாங்கள் அந்த கருத்துக்களின் அமைவாக இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற மக்கள் அதற்கு சான்று பகிர்கின்றார்கள். இவ்வாறான மனிதர்கள் எங்களுடைய இழந்து இருக்கின்றது, நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த இழப்புகள் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே எங்களுடைய யுத்த காலத்திலே தன்னுடைய காலை இழந்து நாட்டுக்காக போராடி இவ்வாறான பல பணிகளை செய்த தந்தையாரை அவர் உண்மையிலேயே அறுவடை செய்கின்ற காலத்திலே அவர் தந்தையாரை தனி வழியிலே விட்டு சென்றிருக்கின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இறைவன் படைக்கின்ற பொழுது அவருடைய தலையிலே அந்த எழுத்தையும் எழுதியிருக்கின்றார். அதனால் தான் இவர் நல்ல பண்பாளனாக வாழ்ந்திருக்கின்றார். இன்று நாம் இவ்வளவு சிரமம் என்ற இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றதற்கு அதுதான் காரணம். இந்த கிராமம் மிக விரைவாக வளர்ந்து வருகின்ற ஒரு கிராமம் என்பதை இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். அத்தோடு இன்றைய இவருடைய இழப்பால் துயரிட்டிருக்கின்ற குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.